Hi guys, welcome to Karpu Boys. இது Fantasy Game Week 1. வாங்க டீம் செட்டப்க்கு போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் அடுக்க போகிறது மோ சாலா. திருப்பி ஃபிட்டாக வந்திருக்காரு. புது கோச் அர்னே ஸ்லாட். ஃபர்ஸ்ட் 3 games win. ஸோ கண்டிப்பாக சாலா வச்சு தான் அந்த டீமே இருக்குது. சாலாவை போட்டுருவோம். தென் ஹாலாண்ட். ஏன் ஹாலாண்ட்னா குக்குரேலா பேசுனதுக்கு கண்டிப்பா ஹாலாண்ட் செய்ய போறாரு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஆர்சனல் டிஃபெண்டர் போடலாம். ஆர்சனல் டிஃபெண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்ரியல் எடுத்தோம்னா நல்ல ஆப்ஷனாக இருக்கும் தோணுது. கேப்ரியல். தென் போன சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண கார்டியோல். டிஃபென்சிவாக இருந்தாலும் முன்னுக்கு நிறைய அட்டாக் பொசிஷன்லாம் போனார். நிறைய க்ராஸ், நிறைய கோல்லாம் அடித்தார் கடைசியாக லாங் ஷாட்ஸில். ஸோ கார்டியோல். லிவர்பூலோட ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா இப்ஸ்விச் கூட கடைசியாக அவங்க 2002 5-0 லிவர்பூல் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 6-0 லிவர்பூல் ஜெயிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரே பிக் வின்ஸாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக புது கோச் கீழே இது ஒரு பிக் ஸ்டார்ட்டாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ நம்ம லிவர்பூல் பேர் எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் போட முடியுமோ அவ்வளோ போடலாம். சாலா போட்டு அண்ட் நான் அட்டாக்கிங் வைஸாக இப்போ நம்மளுக்கு யார் ஸ்டார்ட் பண்ண போகிறான்னு தெரில லிவர்பூலில். ஸோ டிஃபென்சிவ் வைஸாக நம்ம எடுக்கிறது ஒரு ரிஸ்க்கு தான். அப்போ வந்து மேபி ஸ்ட்ரைக்கு இடத்துல நம்ம ஸ்ட்ரைக்குமே யார் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்டில் விளையாடுவான்னு தெரில. கக்போவா இல்லை ஜோத்தாவா. ஸோ நம்ம அந்த விதத்துலேயும் வந்து மேபி கக்போ போடுவோம். கக்போ போட்டு தென் இசா கண்டிப்பாக போடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இசாக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. தென் அவரோட ஃபர்ஸ்ட் 3 games நல்ல கேம்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். சவுத்ஹாம்ப்டன், பான்மத், தென் டொட்டனம். அவங்க சவுத்ஹாம்ப்டன்ட்ட ஹோமில் விளாடுறாங்க. பான்மத் அவே, தென் ஸ்பர்ஸ் ஹோம். 2 ஹோம் மேட்ச். ஃபர்ஸ்ட் 5 games நல்லா இருக்குது. ஸோ இசாக்கை போட்டுருவோம். தென் இசாக்கை போட்டு இப்போ வந்து நம்ம மிட்ஃபீல்டுக்கு போகலாம். மிட்ஃபீல்டில் வந்து நெக்ஸ்ட் பொசிஷன் கார்டனும் போனது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ நம்ம மிட்ஃபீல்ட் பொசிஷனில் நம்ம வந்து ஒடகார்ட் போடலாம். ஏன்னா அவர் தான் ஆர்சனலுக்கு மெயின் கிரியேட்டிவ் பிளேயர். ஸோ ஃபர்ஸ்ட் 3 games பார்த்தீங்கன்னா எஸ்டன் வில்லா கூட பிரைட்டன் கூட. எனக்கு தெரிஞ்ச எஸ்டன் வில்லா கூட தான் கொஞ்சம் கஷ்டமான கேம். ஏன்னா உயில அண்ட் வூல்வ்ஸ் அண்ட் பிரைட்டன் ஹோமில் ஒடகார்ட் போடுவோம். நம்ம கிறிஸ்டல் பேலஸ் பார்க்கலாம். கிறிஸ்டல் பேலஸ் வந்து பிரென்ட்ஃபோர்ட், வெஸ்ட் ஹாம், செல்சி. ஏசியை கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஆனால் அவர் தான் இப்போ மெயின் பிளேயரு. ஒலிசே பைமோனிச் போயிட்டாரு. ஸோ ஏசி. தென் அனதர் ஸ்லாட் வந்து டொட்டனம் பிளேயர்ஸ் யாராவது பார்க்கலாம். ஏன்னா டொட்டனம் யாரு கூட விளாட்றாங்க, எங்கே அது டொட்டனம் லெய்செஸ்டர். ஸோ இது என்றைக்குமே ஒரு பெரிய கேமாக தான் இருந்திருக்கு. அதனால் சோனை கூட நம்ம போடலாம். இல்லாட்டினா குலிசெவ்ஸ்கி போடலாம் தெரிஞ்சு. எங்கே குலிசெவ்ஸ்கி, இங்கே குலிசெவ்ஸ்கி போடுவோம். ஸோ குலிசெவ்ஸ்கி. தென் now another midfield கோல் பாமர் செல்சிக்கு. நான் செல்சி எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க தெரியல. சிட்டி கூட ஒரு ரிஸ்க்கு தான். ஃபர்ஸ்ட் 3 games பார்ப்போம். வூல்வ்ஸ், கிறிஸ்டல் பேலஸ். away home, away. மெக்கலிஸ்டர். டியாகோ ஜோத்தா மிட்ஃபீல்டில் இருக்காரு. ஸோ டியாகோ ஜோத்தா போடுவோம். டியாகோ ஜோத்தா மிட்ஃபீல்டில். ஸோ அடுத்த டிஃபெண்டர் இந்த கேம்லேருந்து எடுக்கலாம். ஸோ கிறிஸ்டல் பேலஸ் டிஃபெண்டர் இல்லை பிரென்ட்ஃபோர்ட் டிஃபெண்டர். பிரென்ட்ஃபோர்ட்லேருந்து டிஃபெண்டர் எடுத்தோம்னா நம்ம பின்னாக் எடுக்கலாம். இல்லாட்டி பார்ப்போம். பினாக் எடுப்போம். பினாக் எடுத்துட்டு தென் வூல்வ்ஸ் ஆசனம் வேணாம். எவர்டன், பிரைட்டன்,
எவர்டன் பிரைட்டனும் ஒரு ஸ்மால் ஸ்கோரிங் கேமாக தான் இருக்கும். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், நியூகாசல் சவுதர்ஹாம்பட்டனுக்கு, ஃபுல்லாக மான்செஸ்டர் யுனைடெட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டிஃபெண்டர் வந்து நம்ம பெட்ரோ போரோ எடுக்கலாம். கார்னர் எடுப்பார் டொட்டன்ஹாமுக்கு, சீசன் போடுவார். அப்புறம் ஒரு கீப்பருக்கு ஆர்சனல் கீப்பரா, ஏன்னா ஆர்சனல் யூஸ்வலி க்ளீன் ஷீட் ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் இன்னொரு டிஃபெண்ட் வேறு வாங்கியிருக்கேன், இத்தாலியன் டிஃபெண்ட் சொல்லுவாங்கன்னா ஃபுல்லாக படுத்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே ஆர்சனல் கேப்ரியல் செலிபா தாண்ட கஷ்டம். ஸோ ராயா ஒரு நல்ல சாய்ஸ். அது முடிஞ்சு உங்களுக்கு காசு மிச்சம் இருக்கு. இப்பயே நெகட்டிவ் ஆச்சா? இப்பயே நெகட்டிவ் ஆச்சுன்னா நம்ம முன்னுக்குலேருந்து யாராவது ஒரு பிளேயர் எடுக்கணும். எடுக்கிற மாதிரி பார்த்தோன்னா ஒடேகார்ட் எடுத்துட்டு எலியட் போடலான் இருக்கேன். எலியட் இங்கே அவி எலியட் போட்டு, அப்புறம் நம்ம இங்கே மிட்ஃபீல்டில் வந்து மார்டினெல்லி போடலாம். மார்டினெல்லி போட்டு ஒரு பட்ஜெட் 3 மில்லியன் இருக்கு. ஒரு சீப்பான் டிஃபெண்டர் போடுவோம். சீப்பான் டிஃபெண்டர் வந்து பிரைட்டன்லேருந்து போடலாம். ஏன்னா பிரைட்டன் வந்து எவர்டன் கூட விளாட்றாங்க. ஸோ அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்மால். நான் 2024 போன சீசன் 2 தடவையும் ட்ரா 1-1. ஸோ நம்ம பிரைட்டன்லேருந்து வந்து எஸ்டுபினியான் இன்ஜர்ட். எஸ்டுபினியான் இப்போ ரிப்ளேஸ் பண்ணுறது பார்கோ. இப்போ ப்ரீசன்லாம் நல்லா விளாண்டாரு. பார்கோ போட்டு தென் மேபி கோல் கீப்பரில் வந்து மிச்சம் இருக்கிறது -1 மில்லியன் தானே. பிக்ஃபோர்ட் போடுவோமே. பிக்ஃபோர்ட் போட்டோன்னா -6 மில்லியன்ல இருக்கு. ஸோ நம்ம -6 மில்லியன்லேருந்து ஒரு பிளேயர் எடுக்கணும். பிளேயர் எடுக்கலான்னா செல்சி குவார்டியோல். செல்சி மேபி கோல் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் சேஃப் ஆப்ஷனுக்கு வந்து கிறிஸ்டல் பேலஸ், பிரென்ஃபோர்ட் கூட. ஸோ மிச்சல் போடலாம். நீங்கள் மிச்சல் போடுவோம். மிச்சல் போட்டோன்னா பட்ஜெட் இன்னும் 5 மில்லியன். Leicester City away, Wolves home, away. லிவர்பூல் யார் ஸ்ட்ரைக்கர் விளாட போகிறான்னு தெரியல. ஸோ அது ரிஸ்க்கு தான். கக்போ விளாட போகிறான்னு தெரியல. கக்போ விளாடுறதுக்கு ஒரு ஹை சான்சஸ் தான் ஸ்டில். பட் காசு பத்தாத ஒரு காரணத்தினால வூல்ஸ் சுன்ஹா ஆக்சுவலி போடலாம். அவர் நல்லா போன சீசன் பெர்ஃபார்ம் பண்ணார். பட்ஜெட்டில் 4 மில்லியன் நம்மளுக்கு இடிக்குது. ஸோ சுன்ஹாவை போட்டு, சுன்ஹா வந்து 6.5 மில்லியன். ஸோ மேபி ஜோவா பெட்ரோ போல போடலாம். இங்கே ஜோவா பெட்ரோ போடுவோம். ஜோவா பெட்ரோ போட்டோன்னா இன்னும் 3 மில்லியன். 3 மில்லியனை நம்ம எப்படி சேவ் பண்ணுறதுன்னா பிக்ஃபோர்ட் ரிமூவ் பண்ணுவோம். பிக்ஃபோர்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 4 மில்லியன் கீப்பர் Turner, Nottingham Forest. ஓகே, ஒரு 4 மில்லியன் கீப்பராக வந்து நம்ம ஜேம்ஸ் வாட் எடுக்கலாம். ஜேம்ஸ் வாட். ஸோ அந்த 2 மில்லியன் நம்ம எங்கே சேவ் பண்ண முடியும்? மேபி மார்டினெல்லி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பேங்க்கில் 5 மில்லியன் தான் இருக்குது. ஸோ 5 மில்லியனுக்குள்ளே ஒரு பிளேயர் தருவோம். 5 மில்லியன். 5 மில்லியன் ஜெனரல் இருக்காரு, மாரியோ மெக்டோமினி, அப்புறம் லாங் ஸ்டாஃப், சோச்செக், வெஸ்டன், ஹியூக்ஸ், லோமா, ஷ்லப், கிறிஸ்டல் பேலஸ் ஒரே. ஸோ என்ஜோ போடலாம். செல்சி என்ஜோ போடுவோம். ஸோ 5 மில்லியன். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்குவாட்டை வச்சுட்டு நம்ம என்டர் பண்ணலாம்.
enter squad name ஃபென்டசி ஆரம்பிச்சுல இந்த பேர் தான் வச்சுருக்கேன். அப்பா ஜாடி லா ரொம்ப 3 வேணாம், லா 2 லா போட்டு அப்புறம் பவர் ஆஃப் 3 எடுப்போம். பவர் ஆஃப் 3 சிம்பிள் எங்க அது? இதுதான் எனக்கு வேணும். ஓகே, காப்பி வந்து நம்ம இங்க போடுவோம். அப்பா ஜடிலா வெர்ஷன் 3.0. அப்புறம் நம்ம லிவர்பூல் சூஸ் பண்ணுவோம். ஐ அக்ரி அண்ட் என்டர் தி ஸ்குவாட். ஓகே, இப்போ நம்ம டீம் பேரும் வச்சாச்சு, டீமையும் செஞ்சாச்சு. பிளேஸை மட்டும் அடிக்கிறோம். என்சோ மென்சிட்டி கூட நம்ம வேணாம், இசாக்கை நம்ம இறக்கணும். ஸோ ஸ்விட்ச் பண்ணிவிட்டு மிச்சல் பதிலாக போடுவோம். ஸோ 3-4-3 ஸ்டார்டிங் ஃபார் கேம் வீக் 1. சாப்பில் வாட், பர்கோ, என்சோ அண்ட் மிச்சல். பர்கோ டிஃபெண்டர்னால நம்ம ஸ்விட்ச் பண்ணி சப்ஸ்டிட்யூட் பெஞ்சில் பின்னாடி போட்டுருவோம். பர்கோ எவர்டன் கூட பிரென்ஃபர்ட் இருக்கட்டும். ஸோ திஸ் மை டீம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எந்த பிளேயரை நம்ம கேம் வீக் 1க்கு போடலாம், போட்டே ஆகணும்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இப்போ நம்ம ஒரு லீக்கை செஞ்சுருவோம். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணேன். லீக்கை நம்ம கிரியேட் அண்ட் ஜாயின் நியூ லீக். ஜாயின் லீக் அண்ட் காப். ஸோ நம்ம இப்போ கிரியேட் பண்ணோம். ஸோ நம்ம நார்மல் லீக் தான். ஸோ லீக் பேர் சாம்பியோனிஸ். நம்ம ஒரு கப் சிம்பிள் எடுத்துருவோம். இந்த கப் இல்லப்பா, ட்ராஃபி சிம்பிள். ஸோ ட்ராஃபி சிம்பிள் ட்ராஃபி சிம்பிளை காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணிட்டு இங்கே போடுவோம். 3 தடவை போட்டாச்சு. ஸோ கிரியேட். ஓகே, ஸோ நம்மளோட லீக்கோட பேர் சாம்பியோனிஸ் அண்ட் நம்மளோட லீக் கோட் BLDJGQ. ஸோ எல்லாருமே பூந்துடுங்க. இந்த வீடியோ பார்க்குற யார் ஃபேண்டசி விளாடுறீங்களோ எல்லாம் பூந்துட்டீங்கன்னா ஸோ நம்ம எவ்ரி வீக் டிஸ்கஸ் பண்ணலாம். எந்தெந்த பிளேயரை நம்ம உள்ளுக்கு வர வைக்கிறது, யார் நம்ம செல் பண்ண போகிறோம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி. ஸோ கமெண்ட் பாக்ஸில் இந்த கேம் வீக் 1க்கு எந்த பிளேயரை நம்ம போட்டே ஆகணும் போடலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேம் வீக் 2ல சந்திப்போம். பீஸ் அவுட்.